ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதன் சுரேகா விளாக்ஸ். இன்னைக்கு என்னன்னா சிக்கன் ரைஸ் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கன் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்ப சிக்கன் ரைஸ் செய்யறதுக்கான அளவுக்கான ஒரு பாத்திரத்தை எடுக்கலாம். கொஞ்சம் சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இப்ப எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 2 முட்டை ஊத்திக்கலாம். நல்லா கிண்டி விடலாம். முட்டை நல்லா தனித்தனியா பிரிஞ்சு வர அளவுக்கு கிண்டிக்கலாம். அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்ப இதுல என்னென்ன போட போறோம்னு சொல்லி பாத்துக்கலாம். கொஞ்சம் முட்டைக்கோசு, பாதி கேரட்டு, கொஞ்சோண்டு மல்லித்தலை, கொஞ்சம் குடமிளகா, கொஞ்சம் பீன்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். அடுப்பை இப்போ ஃபுல்லா வச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். காய்கறி நல்லா வதங்கணும், இல்லாட்டி பச்சை வாடை அடிக்கும். நாங்க இது தேவையான சிக்கன் கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம். நீங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கிக்கங்க. எங்களுக்கு எவ்வளவு போதும் போட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். இப்ப காய்கறி நல்லா வதங்கிடுச்சு. சாமி நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்குங்க. இப்ப நம்ம ரைஸ் போடுற ஸ்டேஜுக்கு வதக்கியாச்சு. இப்ப ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் நாங்க வீட்லயே முதல்லயே பண்ணி வச்சுட்டோம். இப்ப அந்த ரைஸ் தான் சேர்க்க போறோம். அடுப்ப லோ ஃபிலிம்ல வச்சுக்கலாம். நாங்க 2 பேர் தான். எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்க ரைஸ் வடிச்சிருக்கோம். இப்ப இதுக்கு தேவையானது என்னென்ன பொடி போடணும்னு பாத்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா, ரொம்ப போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. கொஞ்சம் சில்லி பவுடர், இது ரைஸ் பவுடரு. இதுதான் நாங்க கடையில வாங்கிட்டு வந்தோம். இந்த ரைஸ் பவுடரு இது எங்க கேட்டாலும் கிடைக்கும் ஸ்டோர்ல. இதை போட்டுக்கலாம். ஹாப்பிமா சாரி, இது பேர் என்ன? ஹாப்பிமா. ரைஸ் பேர், பொடி பேரு ஹாப்பிமா. இன்னொன்று இருக்கும் ரெட் கலர்ல, அது வாங்காதீங்க, நல்லா இருக்காது. இதே வாங்க கிரீன் கலர்ல உள்ளத.
இப்ப நல்லா கிண்டிக்கலாம். இப்ப என்னோட எடிமுடியான இந்த சுரேகாவை கொஞ்சம் மஞ்சள் எடுத்து சொல்லலாம். நல்லா கிடைக்கலாம். அதுக்கோசம் நீ எனக்கு தான் சொல்லு. கொஞ்சம் கொஞ்சம் பொடி வாங்கிக்கும். அதனால கொஞ்சம் நல்லா நல்லா ஃபுல்லா வச்சுட்டு நல்லா நல்லா கிண்டிக்கலாம். அழுவாதா? நான் எதுவும் பொருள்பட்டு நினைப்பாங்க. இப்ப மேல மஞ்சள் எடுத்து அப்படியே அதுக்கு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கிண்டிக்கலாம். இப்ப இதான் என்னோட எலும்பு குறைவாட்ட கொடுத்து சாப்பிட சொல்லி டேஸ்ட் கேட்கலாம். சொல்லிடு குப்பரை திரும்ப முடியாம கீழே போட்டு முடி முடி போய் போன புடி. அதுக்காக அதுவே யாரும் தப்பா நினைச்சுக்கிறேன். இப்ப பாருங்க பெட்ல போய் போடு. நம்ம எடுபுடி சுரையாட்டை கொடுத்து டேஸ்ட் பாத்துக்கலாம். நம்ம எடுபுடி கிட்ட டேஸ்ட்டுக்கு கொடுத்துடலாம். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிருங்க. சூப்பரா இருக்கும். அது கடையில வாங்கினா கூட இந்த டேஸ்ட் வராது. அவ்வளவு சூப்பரா இருக்கு. உண்மையாவே செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம. லைக் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.